ஆகமன காலத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான பிரசங்கம். நம் இரட்சணியத்திற்கு அவசியமான வழிமுறைகளின் பேரில் அச்சிஸ்டர் அல்போன்ஸ் மரிய லிகோரியா நிகழ்த்திய தியான பிரசங்கம். கர்த்தருடைய வழியை செவ்வையாக்குங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய குரலொலி நானே. இரட்சணியம் அடையவும் மோட்ச மகிமையை அனுபவிக்கவும் எல்லோரும் ஆசிக்கிறார்கள். ஆனால் மோட்சத்தை அடைய நித்திய பாக்கியத்திற்கு இட்டு செல்லக்கூடிய நேரான பாதையில் நடந்து செல்வது அவசியமான காரியமாயிருக்கிறது. தேவ கற்பனைகளை அனுசரிப்பதுதான் இந்த நேரான பாதை. ஆகவே தான் தனது பிரசங்கத்தின் போது அச்சிஸ்டர் ஸ்நாபகர் லப்பர் கர்த்தருடைய வழியை செவ்வையாக்குங்கள் என்று கூக்குரல் இடுகின்றார். இடது அல்லது வலது பக்கமாக திரும்பி பார்க்காமல் ஆண்டவருடைய பாதையில் எப்போதும் நடப்பதற்கு மிகச் சரியான வழிமுறைகளை பயன்படுத்துவது அவசியமான காரியமாயிருக்கிறது. இவ்வழிமுறைகள் முதலாவதாக நம்மிடத்தில் நாம் அவநம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். இரண்டாவதாக சர்வேஸ்வரனிடம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவதாக சோதனைகளை எதிர்த்து போராட வேண்டும். முதல் வழிமுறை, நாம் நம்மிடம் அவநம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்பதை பற்றி தியானிப்போம். அச்ச நடுக்கத்தோடு உங்கள் ஈடேற்ற வழியை பாருங்கள் என்று அப்போஸ்தலரான சிஸ்டர் சின்னப்பர் கூறுகின்றார். நித்திய ஜீவித்தை நிச்சயமாய் அடைந்து கொள்வதற்கு நாம் எப்போதும் கட்டாயமாக அச்சத்தினால் ஊடுருவப்பட்டிருக்க வேண்டும். நாம் எப்போதும் நம்மை பற்றி கட்டாயமாக அச்ச நடுக்கத்துடன் பயப்பட வேண்டும். நம் பலத்தின் மட்டில் ஒட்டுமொத்தமாக அவநம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். ஏனெனில் தேவ வரப்பிரசாதமின்றி நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாதவர்களாக இருக்கிறோம். நான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆண்டவர்தாமே நம்மிடம் கூறுகின்றார். நம் ஆத்துமங்களுடைய இரட்சணியத்திற்காக நாமே நம்மால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறோம். நம்மை பொறுத்த மட்டில் நம்மால் ஒரு நல்ல நினைப்பதற்கு கூட இயலாதவர்களாக இருக்கிறோம் என்று அச்சிஸ்டர் சின்னப்பர் கூறுகின்றார். ஏதேனும் எங்களால் உற்பத்தியாவது போல் நாங்கள் ஒரு காரியத்தை நினைப்பதற்கு தகுதியானவர்கள் அல்ல. ஆனால் எங்கள் தகுதி சுரேஸ்வரனால் உண்டாகியிருக்கிறது என்று அச்சிஸ்டர் சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் நிருபத்தில் கூறுகின்றார். திவ்யஸ்பிரித்து சாந்தமான சுரேஸ்வரனுடைய உதவினால் அன்றி பேறுபலனை பெறும்படியாக நமது ஆண்டவரின் திவ்ய திருநாமத்தை உச்சரிப்பதற்கு கூட நாம் தகுதியில்லாதவர்களாயிருக்கிறோம். ஸ்பிரித்துவினாலே அன்றி சேசுநாதர் ஆண்டவர் என்று ஒருவனும் சொல்ல முடியாது என்று அச்சிஸ்டர் சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் நிருபத்தில் கூறுகின்றார். சுரேசனுடைய வழியில் செல்கிற மனிதன் தன்னை பற்றிய நம்பிக்கையை கொண்டிருப்பானேயாகில் அவன் பரிதாபத்திற்குரியவன் ஆவான். அச்சிஸ்டர் ராயப்பர் கொண்டிருந்த தன்னம்பிக்கையால் அவர் அனுபவித்த துயரமான விளைவுகளை பற்றி நாம் அறிவோம். ஆண்டவர் தாமே அவரிடம், இன்று இரவு கோழி கூவுவதற்கு முன் நீ மும்முறை என்னை மறுதலிப்பாய் என்று கூற நேர்ந்தது. ஆனால் தனது சொந்த பலத்தையும் தன் நல்ல மனதையும் நம்பியவராக, உம்மோடு கூட சாக வேண்டியிருந்தாலும் நான் உம்மை மறுதலியேன் என்று சிஸ்டர் ராயப்பர் கூறினார். அதன் விளைவு என்னவாயிற்று? ஆண்டவர் கூறியபடியே ராயப்பர் நேச ரட்சகரை மும்முறை மறுதலித்தார். யூதர்களை கண்டு அஞ்சி நடுங்கியவராக, ஒருபோதும் ஆண்டவரை அறியேன் என்று ஆணையிட்டு கூறினார். ஆகவேதான் தாழ்ச்சியும் நம் மட்டில் அவநம்பிக்கையும் நமக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. இதன் காரணமாகவே சர்வேஸ்வரன் நாம் பாவத்தில் விழும்படியாக நம்மை அனுமதிக்கிறார். பாவத்தில் விழுவதன் மூலம் நாம் தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை அடையலாம். மேலும் நம் பலவீனத்தை பற்றி அறிந்து கொள்கிறோம். தாழ்ச்சியின்மையினால் தாவீது அரசர் கூட பாவத்தில் விழுந்தார். ஆகவே தான் அவர் பாவத்தை கட்டிக்கொண்ட பிறகு, நான் தாழ்த்தப்படுவதற்கு முன் பாவத்தை கட்டிக்கொண்டு ஆண்டவரை நோகச் செய்தேன் என்று சங்கீதாகமத்தில் கூறுகின்றார். ஆகவே தான் திவ்யஸ்பிரித்து சாந்தவானவர் எப்போதும் பயப்படுகிறவன் பாக்கியவான் என்று உச்சரிக்கின்றார். எப்போதும் அச்சமுற்றிருக்கிறவன் பாக்கியவான் என்று பழமொழி ஆகமத்தில் வாசிக்கிறோம். தன் பலத்தின் மட்டில் அவநம்பிக்கையுடையவன் கூடுமானவரை எல்லா ஆபத்தான பாவ சந்தர்ப்பங்களையும் விளக்குகிறான். தன்னையே சர்வேஸ்வரனுக்கு அடிக்கடி கையளித்து அதன் மூலமாக அவனுடைய ஆத்துமத்தை பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வான். ஆனால் பயப்படாத மனிதன், தன்னம்பிக்கையால் நிறைந்தவன், மிக எளிதாக தன்னையே பாவத்தினுடைய ஆபத்திற்கு கையளித்து விடுகிறான். வெகு அபூர்வமாகவே அவன் சர்வேஸ்வரனிடம்
தன்னை ஒப்படைப்பான். அதனால் இதுவே அவன் கீழே விழுவதற்கு காரணமாயிருக்கும். ஒருவன் ஒரு மிக உயரமான செங்குத்தான பாறையின் மேல் ஒரு கயிற்றில் தொங்கிக் கொண்டிருக்கிறான் என்று கற்பனை செய்து பார்ப்போமாக. அந்த கயிற்றின் மறுமுனையை பிடித்திருக்கிற இன்னொருவனை நோக்கி, கயிற்றை கெட்டியாக பிடித்துக்கொள், கயிற்றை விட்டுவிடாதே, கீழே குழியில் அகண்ட பாதாளத்தில் விழுந்து விடுவேன் என்று இவன் இடைவிடாமல் கத்திக்கொண்டே இருப்பான் என்பது நிச்சயம். சர்வேஸ்வரன் நம்மை தாங்கி இராவிட்டால் நாம் எல்லோரும் கூட சகல பாவாக்கிரமங்களின் பாதாளத்தினுள் விழும் ஆபத்தில் இருக்கிறோம். எனவே நாம் இடைவிடாமல் தொடர்ந்து அவருடைய கரங்கள் நம்மை காப்பாற்றுவதற்காக நம்மில் இருக்கும்படியாகவும் சகல ஆபத்துகளிலும் நமக்கு உதவும்படியாகவும் ஆண்டவரை நோக்கி கெஞ்சி மன்றாடிக் கொண்டிருக்க வேண்டும். அச்சிட்ட பிலிப் நேரியார் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது, ஆண்டவரே, தேவரீருடைய திருக்கரத்தை இந்த நாள் முழுவதும் பிலிப்புவின் மேல் வைத்தருளும். அவ்வாறு தேவரீர் செய்யாவிட்டால் பிலிப்பு உம்மை காட்டிக் கொடுத்து விடுவான் என்று கூறுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் நகரத்தினுள் நடந்து சென்று கொண்டிருந்த போது பிலிப் நேரியார், நான் அவநம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று தனது சொந்த நிர்பாக்கியமான நிலைமையை பற்றி கூறியபடி சென்றார். அச்சிட்டு பிலிப் நேரியார் இவ்விதமாக கூறியபடி சென்று கொண்டிருப்பதை கவனித்த ஒரு துறவி, உண்மையிலேயே அச்சிட்டு பிலிப் நேரியார் ஏதோ அவநம்பிக்கை படும்படியான சோதனைக்கு உட்பட்டிருக்கிறார் என்று எண்ணியபடி அச்சிஷ்டவரை அணுகி வந்து அவரை திருத்தும்படியாக அவரிடம், சுவாமி, தைரியமாயிருங்கள், தேவ இரக்கத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறினார். அதற்கு பிலிப் நேரியார் அவரிடம், நான் என்னிடத்தில் அவநம்பிக்கை கொண்டிருக்கிறேன், ஆனால் சர்வேஸ்வரனிடம் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். ஆகவே சர்வேஸ்வரனை இழக்கக்கூடிய அநேக ஆபத்துக்கள் நிறைந்த இந்த ஜீவிய காலத்தில் நாம் நம்மட்டில் மாபெரும் அவநம்பிக்கையுடன் எப்போதும் ஜீவிக்க வேண்டியதும், சர்வேஸ்வரன் மட்டில் உறுதியான நம்பிக்கையால் நிறைந்தவர்களாக ஜீவிக்க வேண்டியதும் அவசியமாயிருக்கின்றது. இரண்டாவது வழிமுறை, சர்வேஸ்வரனிடத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பதை பற்றி தியானிப்போம். நம் சொந்த பலவீனத்தின் காரணமாக நாம் நம்மட்டில் அவநம்பிக்கை கொண்டிருப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தால் நாளடைவில் அது நம்மை மன வலிமையற்றவர்களாக ஆக்குவதுடன் கூட நம்மையே வெதுவெதுப்பான நிலைமைக்கும், இறுதியில் சர்வேஸ்வரனிடத்தில் கூட அவநம்பிக்கை கொள்ளும் மோசமான நிலைமைக்கும் தள்ளிவிடக்கூடிய மாபெரும் ஆபத்திற்கும் நம்மையே உட்படுத்த நேரிடும் என்று அச்சிட்ட பிரான்சிஸ் சலேசியார் கூறுகின்றார். ஆகவே நாம் எவ்வளவுக்கு அதிகமாக நம் சொந்த பலத்தை நம்பாமல் இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக கட்டாயமாக நாம் தேவ இரக்கத்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொள்ள வேண்டும். இது ஒரு நியாய தராசு போன்றது. இந்த தராசில் சர்வேஸ்வரன் மட்டிலான உறுதியான நம்பிக்கையின் தட்டினுடைய கணத்தை எவ்வளவுக்கு அதிகப்படுத்தி கீழே இறக்குகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்மட்டில் நாம் கொண்டிருக்கும் அவநம்பிக்கையினுடைய தட்டின் கணம் குறைந்து அதே அளவிற்கு மேலே உயரும் என்று வேதபாரகரான அதே அச்சிஷ்டவர் கூறுகின்றார். இதுவரை சர்வேஸ்வரனை நோக செய்து கொண்டிருந்ததால் நித்திய நரக தண்டனைக்கு தீர்ப்பிடப்பட்டு கொண்டிருந்தவர்களும் நிர்பாக்கியத்தை உடையவர்களுமான ஓ பாவிகளே, நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். உங்கள் இரட்சணியத்தில் சொற்ப நம்பிக்கை கூட இல்லை என்று பசாசு உங்களிடம் கூறினால் அவனிடம், ஆண்டவரை நம்பின எவனும் கலங்கினதில்லை என்ற சர்வபிரசங்கி ஆகமத்தின் வேதாகம வாக்கியத்தை பதிலாக கூறுங்கள். சர்வேஸ்வரனிடம் நம்பிக்கை கொண்டிருந்த எந்த பாவியும் ஒருபோதும் கைவிடப்படவில்லை. ஆகவே இனி பாவம் செய்கிறதில்லை என்று உறுதியான பிரதிஜ்ஞை செய். தேவ நன்மையானவருடைய திவ்ய திருக்கரங்களில் உன்னையே கையளித்து விடு. அதன் பிறகு சர்வேஸ்வரன் உன்மேல் இரக்கம் கொள்வார் என்பதும் உன்னை அவர் நரகத்திலிருந்து காப்பாற்றுவர் என்பதும் நிச்சயம். ஆண்டவர் பேரில் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உன்னை போஷிப்பார் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். என்னிடம் தன்னையே கையளித்து என் பேரில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கிறவன் அவருடைய எல்லா மன்றாட்டுகளையும் நான் கட்டாயமாக கேட்கும்படியாக என்னை வலுவந்தம் செய்கிறான் என்று ஆண்டவர் தாமே அச்சிட்ட ஜெர்த்ரூதம்மாளிடம் கூறியுள்ளார். ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைத்தவரோ எப்போதும் புதுபலம் பூண்டவராய் சிறகுகள் கொண்டு கழுகுகள் போல் பறந்தோடுவர். ஆயினும் களைக்க மாட்டார், நடந்து போவார், பலன் குறைய மாட்டாராமே என்று இசாயாஸ் தீர்க்கதரிசி கூறுகின்றார். சர்வேஸ்வரன் பேரில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள் புது பலத்தை அடைவார்கள்.
அவருடைய சொந்த பலவீனத்தை தள்ளி போட்டு சர்வேஸ்வரனுடைய பலத்தையே பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவருடைய வழியில் கழுகுகள் போல் எந்த சோர்வும் அடையாமல் கீழே விழாமல் பறந்து செல்வார்கள். ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டிருக்கிறவனை அவருடைய இரக்கம் சுற்றி சூழ்ந்திருக்கும் என்று தாவீது அரசர் கூறுகின்றார். ஆண்டவருடன் நம்பிக்கை கொண்டிருக்கிறவனை சர்வேஸ்வரனுடைய இரக்கம் சுற்றி சூழ்ந்திருக்கும். அதனால் அவன் ஒருபோதும் கைவிடப்படான். தேவ இரக்கமானது அள்ள அள்ள வற்றாத நீரூற்றாக இருக்கிறது. மாபெரும் உறுதியான நம்பிக்கை என்கிற பாத்திரங்களுடன் அதன் அண்டையில் வருகிறவர்கள் அதனின்று மாபெரும் தேவ வரப்பிரசாதங்களால் அந்த பாத்திரங்களை நிரப்புவார்கள் என்று அச்சிட்ட சிப்ரியான் கூறுகின்றார். ஆண்டவரே, நாங்கள் தேவரின் பேரில் நம்பிக்கை வைத்த வண்ணம் உமது கிருபை எங்கள் மேல் இருக்க கடவுது இந்த தாவீது அரசர் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார். சகல ஆபத்துகள் மற்றும் அபாயகரமான பாவ சந்தர்ப்பங்களின் காரணமாக தேவ வரப்பிரசாத நிலைமையில் நீடித்து ஜீவிப்பதில் இருக்கிற மகா பெரிய கஷ்டத்தை பசாசு நம் கண்முன்பாக நிறுத்தும் போதெல்லாம் அவனுக்கு எந்த பதிலையும் அளிக்காமல் நாம் நம் கண்களை சர்வேஸ்வரனை நோக்கி உயர்த்துவோமாக. நம் ஆத்துமத்திற்கு எதிராக வரும் ஒவ்வொரு சோதனையின் தாக்குதலையும் எதிர்ப்பதற்கு தேவையான உதவியை சர்வேஸ்வரன் தமது நன்மைத்தனத்தில் நமக்கு நிச்சயமாக அனுப்புவார் என்று உறுதியாக நம்புவோமாக. பர்வதங்களை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்தேன், அங்கிருந்து எனக்கு சகாயம் வரும் என்று சங்கீதாகமத்தில் வாசிக்கிறோம். நம் ஞான சத்துரு நம் பலவீனத்தை காண்பிக்கும் போது அப்போஸ்தலருடன் கூட சேர்ந்து என்னை பலப்படுத்துகிறவரை கொண்டு என்னால் எல்லாம் கூடும் என்று நாமும் கூறுவோமாக. நானாகவே என்னால் ஒன்றும் செய்ய இயலாது, ஆனால் நான் சர்வேஸ்வரனிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அவருடைய தேவ வரப்பிரசாதத்தினால் சகல காரியங்களையும் என்னால் செய்யக்கூடும். நாம் நம்மையை நித்திய கேட்டினுடைய மாபெரும் ஆபத்துகளுக்கு உட்படுத்தக்கூடிய சூழல்களின் மத்தியில் நமது ஆண்டவரான திவ்ய சேசுநாதரை நோக்கி இடைவிடாமல் தொடர்ந்து திரும்ப வேண்டும். நம்மை நித்திய மரணத்திலிருந்து மீட்டு ரட்சித்த நம் திவ்ய மீட்பருடைய திருக்கரங்களில் நான் நம்மையே முழுமையாக கையெழுத்து ஒப்படைத்தபடி உம்முடைய கையில் என் ஆத்துமத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். சத்தியமுடித்தான தேவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டு போட்டீர் என்று சங்கீதாகமத்தில் தாவீது அரசர் கூறுவது போல் நாமும் ஆண்டவரை நோக்கி கூற வேண்டும். நித்திய ஜீவித்தை அடைந்து கொள்வதற்கான மாபெரும் உறுதியான நம்பிக்கையை சர்வேஸ்வரன் மட்டில் கொண்டு நாம் இந்த ஜெபத்தை ஜெபிக்க வேண்டும். அதனுடன், ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், நான் நித்திய காலத்திற்கும் வெட்கம் அடையேன் என்கிற தாவீது அரசர் கூறிய மன்றாட்டின் ஜெபமும் இதனுடன் கட்டாயமாக சேர்க்கப்பட வேண்டும். மூன்றாவது வழிமுறை, சோதனைகளை எதிர்த்து போராட வேண்டும் என்பதை பற்றி தியானிப்போம். ஆபத்தான சோதனைகளின் போது உறுதியான நம்பிக்கையுடன் நாம் சர்வேஸ்வரனிடம் தஞ்சம் அடையும் போது அவர் நமக்கு உதவுவார் என்பது உண்மைதான். ஆனால் சில குறிப்பிட்ட அவசரமான சந்தர்ப்பங்களில் சில சமயம் நாமும் சர்வேஸ்வரனுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் நாம் நம்மையே வலுவந்தம் செய்து சோதனைகள் எதிர்க்க வேண்டும் என்றும் சர்வேஸ்வரன் ஆசிக்கிறார். அந்த சமயங்களில் ஒரு தடவை அல்லது 2 தடவை சர்வேஸ்வரனிடம் உதவி கேட்டு செல்வது மட்டும் பற்றாது. அச்சமயங்களில் நாம் நம் ஜபத்தை பல மடங்காக அதிகரிக்க வேண்டும். அடிக்கடி பாடுபட்ட சுரூபத்தின் முன்பாகவும் மகாபரிசு தேவமாதாவின் படத்திற்கு முன்பாகவும் சாஷ்டாங்கமாக தரையில் தெண்டனிட்டு விழுந்து பெருமூச்சு எறிந்தபடி கண்ணீர் விட்டு அழுது கொண்டே ஜெபித்து மன்றாட வேண்டும் என்பது அவசியமாயிருக்கிறது. ஓ மகாபரிசு தேவமாதாவே, என் திவ்ய தாயாரே, எனக்கு உதவி செய்தரலும். திவ்ய சேசுவே, என் நேச ரட்சகரே, என்னை ரட்சித்தரலும். உமது இரக்கத்தை முன்னிட்டு என்னை கைவிடாதேயும், உம்மை நான் இழந்துவிட என்னை அனுமதியாதேயும். ஜீவித்துக்கு செல்லும் வாசல் எவ்வளவோ நெருக்கமும் அதன் வழி எவ்வளவோ ஒடுக்கமாயிருக்கின்றது என்கிற சுசேஷ வாக்கியத்தை நாம் எப்போதும் நம் மனதில் இருத்தியிருப்போமாக. மோட்சத்திற்கு செல்லும் பாதை நேரானதும் ஒடுக்கமானதுமாக இருக்கிறது. உலக இன்பங்களின் பாதைகளில் நடந்து சென்றபடி பேரின்ப பாக்கியத்தை அடைய விரும்புகிறவர்கள் ஏமாற்றம் அடைவார்கள். ஆகவேதான் பேரின்ப பாக்கியத்தை வெகு சிலரே அடைகிறார்கள். ஏனெனில் சோதனைகளை எதிர்த்து போராடுவதற்காக தங்களை தாங்களே வலுவந்தம் செய்ய வெகு சிலரே மனதாயிருக்கிறார்கள். பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுகின்றது, பலவந்தம் பண்ணுகிறவர்களே அதை பறித்துக் கொள்கிறார்கள் என்று நமது ஆண்டவர் தாமே அச்சிஷ்ட மத்திய சுசேஷத்தில் கூறுகிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த சுசேஷ பகுதியை விளக்குவதில்
ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளர் பரலோகராஜ்யம் கட்டாயமாக நம்மால் பலவந்தமாக தேடப்பட்டு கண்டடையப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது அசௌகரியமும் துன்பமும் இல்லாமல் மென்மையானதும் ஒழுங்கீனமானதுமான ஜீவியம் ஜீவித்தபடி நித்திய ஜீவித்தை அடைய ஆசிக்கிற எவனும் அதை அடைய மாட்டான். பரலோக பாதையிலிருந்து அவன் நீக்கப்படுவான். தங்களுடைய ஆத்துமங்களை ரட்சித்துக் கொள்வதற்காக சில அச்சிஷ்டவர்கள் அடைப்பட்ட மடத்திற்கு சென்று தங்களை உலகத்திற்கு மறைத்துக் கொண்டார்கள். வேறு சிலர் ஒரு குகையினுள் தங்களையே மூடிக்கொண்டு வசித்தனர். வேறு சிலர் மகா கொடிய துன்ப உபத்திரவங்களையும் மரணத்தையும் தழுவினார்கள். தங்களையே பலவந்தம் செய்து நித்திய பாக்கியத்தை அடைவதற்காக அவற்றை அனுபவித்தனர். சிலர் தங்களிடம் சர்வேஸ்வரன் மட்டில் உறுதியான நம்பிக்கை இல்லை என்று முறையிடுவார்கள். ஆனால் சர்வேஸ்வரனுக்கு ஊழியம் செய்வேன் என்ற தீர்மானத்தின் மட்டில் அவர்களுக்குள்ள பலவீனத்திலிருந்தே சர்வேஸ்வரன் மட்டில் நம்பிக்கையற்ற தனம் அவர்களிடம் ஏற்படுகிறது என்பதை கண்டுணரக்கூடாதவர்களாய் இருக்கின்றனர். தீர்மானத்தில் பிரமாணிக்கமில்லாதவர்களை பார்த்து பசாசு பயப்படாது என்று அச்சிஷ்ட தெரசமாள் கூறுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். சோம்பேறியானவன் தன் ஆசைகளால் வருத்தப்படுவான் என்று பழமொழி ஆகமத்தில் வாசிக்கிறோம். சிலர் ரட்சிக்கப்படவும் அச்சிஷ்டர்களாகவும் ஆசிப்பார்கள். ஆனால் ஒருபோதும் தியானிப்பது, ஜெபிப்பது, தேவதுரிய அனுமானங்களை அடிக்கடி ஒழுங்காக பெறுவது, சிருஷ்டிகளிடமிருந்த பற்றுதலை அகற்றுவது போன்ற ரட்சணத்தை அடைவதற்கான வழிமுறைகளை அனுசரிக்க மாட்டார்கள். அல்லது அவற்றை அவர்கள் அனுசரிக்க துவக்குவார்கள். ஆனால் வெகு சீக்கிரத்திலேயே அவற்றை அனுசரிப்பதை கைவிடுவார்கள். ஒரே வார்த்தையில் கூற வேண்டுமெனில் பலன் தராத வீண் ஆசைகள் மட்டில் அவர்கள் திருப்தி அடைவார்கள். இவ்விதமாக அவர்கள் சர்வேஸ்வரனுடைய பகையில் தொடர்ந்து ஜீவிப்பார்கள். அல்லது குறைந்தபட்சமாக விதுவிதுப்பு தனத்தில் நீடித்திருப்பார்கள். அது இறுதியாக அவர்களை சர்வேஸ்வரனை அடக்கும்படி செய்துவிடும். இவ்விதமாக சோம்பேறியானவன் தன் ஆசைகளால் வருத்தப்படுவான், கொல்லப்படுவான் என்கிற திவ்ய ஸ்பிரித்சாந்தமானவர் பழமொழி ஆகமத்தில் கூறிய வாக்கியம் இவர்களிடத்தில் நிரூபிக்கப்படுகிறதை காணலாம். அப்படியென்றால் நாம் ஆத்துமங்களை ரட்சித்துக் கொள்வதற்கும் அச்சிஷ்டவர்கள் ஆவதற்கும் ஆசித்தால் நம்மையே பொதுவில் சர்வேஸ்வரனுக்கு கையளித்து ஒப்பு கொடுப்பதற்கான உறுதியான தீர்மானத்தை கட்டாயமாக எடுப்பதுடன் கூட நாம் தனிப்பட்ட விதத்தில் ரட்சணித்திற்கான மிகச் சரியான வழிமுறையையும் அனுசரிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் எடுக்க வேண்டும். மேலும் ஒரு முறை எடுத்த இந்த தீர்மானத்தை ஒருபோதும் கைவிடக்கூடாது. ஆகையால் கட்டாயமாக இடைவிடாமலும் ஒருபோதும் நிறுத்தாமலும் திவ்ய சேஸ்னா சுவாமியிடம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய மகாபரிசுத்த மாதாவிடம் பரிசுத்த நிலைமை வரத்தை கேட்டு மன்றாட வேண்டும். ஓ நேச ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு அனுப்புகிற சகல இன்னல்களையும் அமைந்த மனதுடன் எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஏற்று அனுபவிக்க தேவையான தேவவரப்பிரசாதத்தை அளித்தரலும். ஓ மகாபரிசுத்த தேவமாதாவே, நித்திய கட்டிலிருந்து எங்களை காப்பாற்றியலும். துன்பங்களை பொறுமையுடன் ஏற்று அனுபவிப்பதற்கும் அச்சமயம் ஆண்டவருடையும் தேவரீருடைய மகாபரிசுத்த திருநாமங்களை பக்தி பற்றுடன் உச்சரித்து வேண்டிக் கொள்ளவும் தேவையான உதவி தேவவரப்பிரசாதங்களை எங்களுக்கு அளித்தரலாம். ஓ மகாபரிசுத்த தேவமாதாவே, என்மேல் இவ்வளவான சிநேகமும் இரக்கமுள்ள தேவரீரிடம் சோதனை வேளைகளில் நான் எப்போதும் உதவி தேடி ஓடிவர தேவையான நல்ல மனதையும் ஆண்டவரை தினமும் அதிகமாக நேசிக்கவும் தேவரீர் மேல் உத்தமமான பக்தியை கொண்டிருக்கவும் நல்ல பாவ சங்கீர்த்தனம் அடிக்கடி செய்யவும் தேவையான தேவ வரப்பிரசாதத்தை அளித்தருளவும் வேண்டும் என்று மன்றாடுகிறேன். ஆமேன். அச்சிஸ்டர் அல்போன்ஸ் மரிய லிகோரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அச்சிஸ்டர் அமலோற்போ மாமரியே வாழ்க.